ஜெயம் ரவி ஒன் டைம் ரிப்போர்ட்டர் கேட்கும்போது நான் தூங்கிட்டேன் பார்க்கல அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நான் தூங்கிட்டேங்க. இன்றைக்கி நடக்கலை. சரி 10K ஸ்டெப்ஸ் தான் நடக்கலை, பரவாயில்லன்னு சொல்லி க்ரோசரி ஷாப்பிங் கிளம்பிட்டோம். ஆனால் நாங்கள் எவ்வளோக்கு க்ரோசரி ஷாப்பிங் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு போனோம். நான் 130ன்னு சொன்னேன், என்னோட ஹஸ்பண்ட் 150ன்னு சொன்னாங்க. நாங்கள் சொன்ன அமௌண்ட்டில் எங்களோட வீக்லி க்ரோசரி ஷாப்பிங் முடிஞ்சா அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. எனக்கு க்ரோசரி ஷாப்பிங் போகிறது வீக்கெண்டில் ரொம்ப பிடிச்ச விஷயம் தான். ஆனால் என் பொண்ணுக்கு சுத்தமாக பிடிக்காத விஷயம் அப்படின்னா சூப்பர் மார்க்கெட் போகிறது தான். போகும்போதே தேவையில்லாத ஆணியெல்லாம் வாங்கக்கூடாதுன்னு நினச்சிட்டே தான் போனோம். ஆனால் ஹைக்கிங் போகிறோம் அப்படிங்கிறதுனால சாக்லேட் ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்தோம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் தேவையில்லாத பொருள்லாம் பார்த்துருந்தேன். ஐயோ வேண்டாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு வந்துட்டேன். இந்த டைம் யூஸ்வலாக எடுக்கிறத விட ரொம்பவே யோசிச்சு ஒன்லி தேவையான பொருள், வீட்டில் இல்லாத பொருளை மட்டும்தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி தான் வாங்கணும். வீக்லி எசென்ஷியல்ஸான எக்கு, ஃப்ரூட்ஸு, சிக்கன் இந்த மாதிரி ஐட்டம் மட்டும்தான் எடுத்தோம். அதுக்கே எங்களோட பில் எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஃபைனலாக நான் சொன்ன அமௌண்ட்டுக்கு கொஞ்சம் க்ளோஸாக தான் எங்களோட பில் அமௌண்ட் வந்தது, 134 euros. நீங்கள் யூரோப்பில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட வீக்லி க்ரோசரிஸ் எவ்வளோ ஆகுது, எக்ஸ்பென்சிவாக இது சீப்பாக அப்படின்னு சொல்லுங்கள்.